டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான கவுன்சிலிங் உடைய ஷெடியூல் ப்ளஸ் ரவுண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாச்சுன்னா 7/5/2025 வெளியாயிருக்கு. அதற்கான லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் வந்து 6/6/2025 முடிஞ்சது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 9/6/2025 முடிஞ்சது. அசைனிங் ஃபார் த ரேண்டம் நம்பர் 11/6/2025 வெளியிட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆர் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி ஆன்லைனில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10/6/2025 20/6/2025 முடிஞ்சது. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா 27/6/2025 வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை வந்து மாற்றிக்கிறக்கூடிய இதுதான் வந்து கிரிவன்சஸ் ரெட்ரஸல்னு சொல்லுவாங்க. அதற்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28/6/2025 2/7 ஜூலை 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கேட்டகரிஸில் 7.5 படிச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுன்னா 7/7/2025 இருந்து 8/7/2025 இந்த 2 நாள் தான் டைம் தராங்க. ஜூலையில் அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டில் நீங்கள் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி 7 பாயிண்ட் இல்லாமல் இருக்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு வந்து 9/7/2025 ஓப்பன் ஆகுது. 11/7/2025 அவங்க வந்து அந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் த ஜென்ரல் கேட்டகரிஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 14/7/2025 19/8/2025. இதில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா அகாடமிக் பர்சன், கவர்மெண்ட்டில் படிச்சிருக்க 7.5% வெக்கேஷ்னல். ஸோ இவங்களுக்கான ரவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது. இதற்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21/8/2025 23/8/2025 முடிஞ்சிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சிஏ சீட் வந்து கன்வெர்டட் டு எஸ்சிக்கு மாற்றுவாங்க. அதற்கான கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்குதுன்னா 25/8/2025 26/8/2025 முடிஞ்சிட்டு. ஸோ டோட்டலாக டிஎன்ஏ 2025க்கான எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னா 26/8/2025 முடிஞ்சிருந்து. அடுத்து நம்ம ரவுண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் 7.5 அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7/7/2025 காலையில் 9 மணிலேருந்து 7/7/2025 அது அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் தான் டைம் தராங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 8/7/2025 வெளியாகுது. அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும். ரிலீஸ் ஃபார் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 8/7/2025 அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ ஒரே நாள் தான் எல்லாமே கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து டைம்லாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஜென்ரலில் இருக்க கேட்டகரிஸ் அதாவது 7.5 இல்லாமல் இருக்கிற ஸ்போர்ட்ஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9/7/2025 காலை 9 மணிலேருந்து 10/7/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். அதே நாளில் உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 11/7/2025 சாயந்தரம் வந்து காலையில் 7 மணிக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிடுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 11/7/2025 7 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. அது உங்களுக்கான அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் 7 மணிக்குள்ளே வந்துடுது. இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் 7.5ல் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ரவுண்டு 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கான ரவுண்டு 1 கட் ஆஃப் யாருக்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னா 200லேருந்து 179 கட் ஆஃப் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான அந்த ரவுண்ட் 1 டீட்டெயில்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 14/7/2025 ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கலாம். 16/7/2025 சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அடுத்த நாள் காலையில் வந்து ஓப்பன் ஆகும்.
அப்புறமா நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டேட் வந்து 18/7/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 19/7/2025 வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த காலேஜ் எடுத்துக்கிங்கன்னா அந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னன்னா 23/7/2025 ஜாயின் பண்ணிக்கணும். இதற்கப்புறமா வந்து அதில் சில பேர் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா அப்போட ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் இப்போ ஃபர்தர் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கவங்களுக்கு 26/7/2025 நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ரவுண்டு 2 வந்து எந்த மார்க்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா 178.965 143 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கான அந்த ரவுண்டு 2 டீட்டெயில்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற டேட் 26/7/2025 28/7/2025 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதுக்கப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அடுத்த நாள் வந்துடுது 29/7. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் 30/7 பண்ணியிருக்கணும். அப்புறமா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 31/7 வெளியில் வந்துடுது. நீங்கள் அந்த ப்ரொவிஷனலை எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய டேட் வந்து 4/8/2025 நீங்கள் காலேஜில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து கொடுத்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அதில் ஃபர்தராக சேஞ்சஸ் அப்போர்டு மூமெண்ட்லாம் கொடுத்துருக்கவங்களுக்கு 7/8/2025 டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்கணும். மூணாவது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கட் ஆஃப்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா 143 கட் ஆஃப்லாம் யாரும் வச்சுருக்கீங்களோ அதுக்கப்புறமா லீஸ்ட்டு கட் ஆஃப் 77 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7/8/2025 9/8/2025 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 10/8/2025 வெளியாகுது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து 11/8 நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 12/8 வந்து வெளியில் வந்துடுது. நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜில் வந்து 17/8 வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு 20/8/2025 வரைக்கும் உங்களுக்கான நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 டீட்டெயில்ஸ் வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து இந்த ரவுண்டில் தான் வருவாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனை தவிர. ஸோ நீங்கள் எந்த கட் ஆஃப்குள்ளே வரீங்க, உங்களுக்கான ரவுண்டு எது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கல்லூரியை சூஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை கல்லூரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறது இப்போயே சாய்ஸ் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. இதற்காக ஏதாவது ஒரு டவுட் இருந்தது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய நம்பர் தரேன். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.